கண்ணீரும் செந்நீரும் சிந்தி பாடுபட்டோர் பலர். அதில் ஆண்களுக்கு இணையாகவும் ஏன் துணையாகவும் பெண்ணிற்குரிய அங்கீகாரம் மறுக்கப்பட்ட அக்காலகட்டத்தில் வீரத்திற்கு வித்தாக பெண்ணிணையத்தின் அடையாளமாக ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி நம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து சிவகங்கை பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியாரின் வீரத்தினை பறைசாற்றும் நாடகம் இதோ. இவர் ராமநாதபுர அரசர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கு மகளாக பிறந்து அரசருக்கு நிகராக கல்வி, விளையாட்டு, அம்பு எய்தல், வளரி, சிலம்பம், குதிரை, யானை ஏற்றம் என பல கலைகளை கற்றவர். மலையாளம், தெலுங்கு, பிரெஞ்சு, உருது, கன்னடம், ஆங்கிலம் என பன்மொழி புலமை கொண்டவர். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து பின் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்ட சிவகங்கை சீமையை மீட்டெடுக்கும் நிகழ்வுகள் இதோ. நம் நாட்டு நிலைமை எப்படி உள்ளது? நன்றாக உள்ளது அரசே. மகிழ்ச்சி. இந்த ஆர்காட் நவாப் தான் தன் ஆட்சியில் கீழிருக்கும் நாடுகளை அந்த ஆங்கில அரசருக்கு தாரை வறுத்து கொடுத்துள்ளான். அப்படியா? ஆமாம் அரசே. ராமநாதபுர சமஸ்தானம் கூட ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் வந்துள்ளது அரசே. நமது நாட்டிலும் ஊடுருவல் அதிகமாக தென்படுகிறது. வணங்குகிறேன் அரசே. வாகனின் கொற்றம் உங்களை காண ஆங்கில தளபதியோடு வந்துள்ளார். வரச் சொல்லும். வாருங்கள். வந்தாரே வாழ வைக்கும் தமிழ் குலம் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. Hey mister, I am Vachikan. I came here to collect that your country Sivaganga is under our rule. புரியவில்லையே, சற்று தெளிவாக தமிழில் கூறுங்களேன். Watch a pitchy. Do you know English, poor country fellow? Mind your words, Mr. Vatican. English is just a language, not a knowledge. You must learn this. ஆலோசிச்சு சம்சாரிக்கும் மிஸ்டர் வாட்டிகன். எங்களோட பாஷை படிச்சே அறியும். மனசிலாயோ இது மலையாளம். மார்த்தாடேவி ఆలోచించి మాట్లాడు మిస్టర్ వాటిగన్. ఇక్కడ పర్కే నాడికి వచ్చినవాడు భాషై నేసనకోవాలన్. అర్థమాயிருந்தா இது தெலுங்கு. ಮಾರ್ತಾ ತೋಡನ ಯೋಸನಿ ಮಾಡಿ ಮಾತಾಡು ಮಿಸ್ಟರ್ ವಾಟಿಗನ್. ಇಲ್ಲಿ ಪಟ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಭಾಷೆ ಕಟ್ಕೊಳ್ಳೇಬೇಕು. ಅರ್ಥ ಕಿತ್ತಾ ಇದು ಕನ್ನಡ. எங்கள் அரசுக்கு தமிழ் மட்டுமல்ல, உருது, மலையாளம், கன்னடம், தெலுங்கு என பல மொழிகள் தெரியும். வெறும் ஆங்கிலத்தை மட்டும் தெரிந்து கொண்டு அலட்டிக் கொள்கிறாயே. I appreciate your talent. ஆனால் நான் இங்கு வந்தது கப்பம் கலெக்ட் பண்ண. ஒழுங்காக கப்பம் கொடு, இல்லை என்றால் படை வரும். என்ன கப்பமா மாடையா? உதிர ஆறு ஓடினாலும் சரி, உயிரே போனாலும் சரி, கப்பம் கட்ட முடியாது. கோவில் கட்டி, கோபுரம் கட்டி, சத்திரம் கட்டி, சாவடி கட்டி ஆண்ட குலம் எங்கள் தமிழ் குலம். எங்கிருந்தோ வந்த உமக்கு கப்பம் கட்டாது எம் குலம். விசுவாசமா தானே இருக்க சொன்னோம். விசுவாசமா? உன் சகவாசமே வேண்டாம். மதிக்கவில்லை ஏனென்றால் எமக்கல்ல, எமது பீரங்கி குண்டுகள் தான் உங்களுக்கு பதில் சொல்லும். என்ன யமனையே எட்டி உதைக்கும் தமிழர்களை உமது பீரங்கிகள் என்ன செய்யும்? மானம் பெரியது என வாழும் எம் தமிழ் குலம். அதை அறிந்து கொள்ளடா நாடோடி பரங்கியே. உழைக்கும் கரங்கள் எமது, வியர்வை எமது, ரத்தம் எமது, ஓடும் நதியும் எமது, வயலும் வாய்க்காலும் எமது. கப்பம் எதற்குடா உமக்கு? I warn you, I pity you. Get lost. அரசி, என்ன கேட்டுவிட்டான் பார்த்தாயா? அவன் கிடக்கிறான், விடுங்கள். சரி, நான் காளையார் கோவிலுக்கு சென்று எனது வழிபாட்டை முடித்து வருகிறேன். சென்று வாருங்கள் அரசே. சுவாமி தரிசனத்திற்காக காளையார் கோவில் சென்ற அரசர் முத்துவடுகநாதரை ஆங்கிலேயர்களின் படைவீரர்கள் மறைவாக நின்று தாக்குதல். ஐயகோ, வைரத்தாளியை என் கழுத்தில் பூட்டிய என் தெய்வமே, உமக்கா இந்த நிலைமை? உங்கள் மீது ஆணை, படையெடுத்து படை முடித்து என் தாய் மண்ணை மீட்பேன். தடைகள் பல வந்தாலும் ஓய மாட்டேன். என் தாய் நாட்டின் விடுதலையை காணாமல் சாக மாட்டேன். போக போக பாருங்கள் சுவாமி, நாளை நமதே இந்த பூமி.
அரசியாரே, நம்ம நாட்டில் செங்கோலே வீழ்ந்து விட்டது. இப்பொழுது நம்மிடம் போதுமான அளவு படைபலம் இல்லை. சில காலம் போர்ப்படைகளை திரட்டிக்கொண்டு மீண்டும் தாய்நாட்டை வெல்வோம். அதுவரை நாம் தலைமறைவாக இருப்பது அவசியம் அரசியாரே. அதுவும் சரிதான், அப்படியே செய்வோம். சின்ன மருது, நீர் வடபகுதிக்கு சென்று கருவிகளை திரட்டும். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. பெரிய மருது, நாம் தென்பகுதி காடுகளில் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்போம். ஆகட்டும் அரசியாரே. படை தளபதிகளே, நீங்கள் தகுதியுடைய மக்களை மாறு வேடத்தில் காட்டிற்கு அனுப்பி வையுங்கள். அடிக்கடி சந்தித்து நாம் நம் திட்டங்களை மறைவாகவே விவாதிப்போம். இப்பொழுது இருவரும் நான் கூறிய இடத்திற்கு விரைந்து செல்லுங்கள். ஆகட்டும் அரசியாரே. இப்பொழுது வழியில் ஆடு மேய்க்கும் உடையாளை வேலுநாச்சியார் சந்தித்தல். இந்த ஆடு எங்க போச்சு? என் ஆட்டையே காணோமே. பெண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அரசியே, அம்மா நீங்களா? உனக்கு என்னை தெரியுமா? ஏன் தெரியாது, தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம். நன்றாக பேசுகிறாய மகளே. நாட்டின் நிலை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடுகிறது. உங்கள் கொடை வன்மையும் வீரத்தையும் செல்வ பலத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் இப்பொழுது அரை வயிற்று கஞ்சி கூட இல்லாமல் தவிக்கின்றனர். கொஞ்ச காலம் பொறுத்திரு, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கட்டுகிறேன். இந்த பகுதியில் ஆங்கிலேயர் என்னை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இங்கும் வரலாம், உன்னிடமும் விசாரிக்கலாம். எச்சரிக்கையாக இரு. நாம் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம், சரியா? சரி அரசியே. இந்த ஆடு எங்க போச்சு? ஹே, இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்ததை பார்த்தாயா? இப்பொழுது ஆங்கிலேயரிடம் தெரியாது என்று கூறினால் விரைவாக சென்று அரசியை பிடித்து விடுவார். ஏனென்றால் இது ஒத்தையடி பாதை. ஆதலால் தெரியும் என்று சொன்னால் எங்கே என்னை விசாரிப்பார்கள். இதில் காலம் தாமதமாகும். இந்த தாமதத்தில் அரசியார் விரைவாக சென்று மறைந்து விடுவார். இதையே சொல்வோம். பார்த்தேன். எங்கே? அதை மட்டும் என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். சொல்லவில்லை என்றால் எமது துப்பாக்கி குண்டுகள் உனக்கு பதில் சொல்லும். என்னை கொன்று கூறு போட்டாலும் அவர்களை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன். சொல்கிறாயா இல்லையா? சொல்ல மாட்டேன். ஆங்கிலேயரை வெற்றி பெற மன உறுதியும் மட்டும் போதாது, படைபலமும் வேண்டும் என்பதை உணர்த்த வேலுநாச்சியார் மாமன்னர் ஹைதர் அலியின் உதவியை வேண்டி முடிமுகம் அணிந்து படைத்தளபதிகளுடன் திண்டுக்கல் அரண்மனைக்கு செல்லல். நாங்கள் அரசரை காண வேண்டும். நீங்கள் யார்? எங்கு வந்துள்ளீர்கள்? நாங்கள் சிவகங்கையிலிருந்து வருகிறோம். சற்று பொறுங்கள், உத்தரவேற்று வருகிறேன். சலாம் அலைக்கு நவாப், தங்களை காண சிவகங்கையிலிருந்து 3 வந்துள்ளனர். அவர்களை வரச் சொல்லும். வாருங்கள். சலாம் அலைக்கும் நவாப். அலைக்கும் அஸ்லாம். வாருங்கள், அமருங்கள். 2 முறை உங்களுக்கு கடிதம் அனுப்பியும் ஏன் எங்களுக்கு உதவி செய்யவில்லை? துணிச்சலுடன் என் முன்னால் நேரடியாக வந்து உதவி கேட்பதற்கே அச்சப்படும் உங்கள் அரசி எப்படி போர் புரிய போகிறார்? அந்த போருக்கு எப்படி நான் போர்க்கருவியை கொடுத்து உதவ முடியும்? வணக்கம் மைசூர் சிங்கமே. अब तो ये है जिनके सामने हम महान वाले उन लोगों को जवाब दे सकते हैं. उन लोगों को हारने की शक्ति हमारे पास है. तुम्हारे दुश्मन हमारे दुश्मन है, मगर हमारे पास ऐसी शक्ति नहीं है. कृपया आप हमारे साथ मिलकर हमारे मदद कीजिए. எங்கள் மொழியை இவ்வளவு அழகாக பேசுகிறாயே, அருமை அருமை. இனி நீ என் சகோதரி. சகோதரிக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் கிடைக்கும். என்ன உதவி வேண்டுமானாலும் கேளும். எங்கள் நாட்டை அபகரித்த ஆங்கிலேயரை வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கு தங்களது ஆதரவும் படைபலமும் வேண்டும் மன்னா. அவ்வளவுதானா? நீங்கள் கேட்டபடி நவீன ஆயுதங்களும்
5000 படை வீரர்களும் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன். சரியான நேரம் வரும் வரை நீங்கள் உங்கள் விருப்பப்படியே மறைவாக என் ஆளுகைக்குட்பட்ட விருப்பாச்சி பாளையத்திலேயே தங்கிக் கொள்ளலாம். அங்கிருந்து உங்கள் திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பு சகோதரியே. மிக்க நன்றி. இந்த நம்பிக்கை, இந்த பலம் போதும். உங்கள் உதவியும் எங்கள் உத்திரமும் கொண்டு பரங்கரை பந்தாடுவேன். என் தாய் நாட்டை உறுதியாக மீட்டெடுப்பேன். சென்று வருகிறோம். சென்று வாருங்கள். வணக்கம் அரசியாரே. வணக்கம் அரசியாரே. வா குயிலி, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? அந்த ஆங்கிலேயர் படைக்கருவிகளை சேகரித்து வைத்துள்ள இடம் தெரிந்துவிட்டது அரசியாரே. அப்படியா? எங்கே? நமது ராஜராஜேஸ்வரியின் நாணயத்தின் பின்னால் உள்ள ஆயுத கிடங்களை தான் அரசியாரே. அதை முதலில் நாம் சூறையாட வேண்டும். நிச்சயமாக அரசியாரே. அரசியாரே, நமக்கு உதவுவதற்காக ஹைதரின் மகன் திப்பு சுல்தான் 2000 துப்பாக்கிகள் மற்றும் 12 பீரங்கிகளோடு 5000 குதிரைப்படை வீரர்களை அழைத்து கொண்டு விருப்பாச்சி நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்துள்ளது. அருமை அருமை, இதுதான் சரியான சமயம். போர் வியூகம் அமைப்போம். வருகிற விஜயதசமி அன்று ராஜராஜேஸ்வரி தெய்வத்தை பெண்கள் மட்டும் வணங்குவதற்காக அந்த ஆங்கிலேயர்கள் அரண்மனையின் முகப்பு வாயில் திறந்து வைக்கிறார்களாம். அப்போது என் தலைமையில் இருக்கும் உடையாள் படையைச் சேர்ந்த பெண்கள் மாறுவேடம் பூண்டு பெண்களோடு பெண்களாக கோவிலுக்குள் சென்று விட வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் மாறுவேடம் போட்ட நம் படைப்பெண்கள் ஆயுதத்துடன் மோதலை தொடங்க வேண்டும். மிக சரியான திட்டம். அப்படியே அரசியாரே. அரசியின் ஆணைக்கிணங்க கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடைபெறும் போது வேலு நாச்சியாரின் தோழி குயிலியின் ரகசிய திட்டம். இந்த இடத்தில் நாம் ஒரு யுக்தியை கையாள வேண்டுமே. என்ன செய்வது? எல்லா அகல் விளக்கும் எண்ணெயின் துணையோடு எரிந்து கொண்டிருக்கும் போது அந்த தீஜ்வாலையை என் மேல் பற்ற வைத்து கொண்டு நானே கோவிலுக்கு பின்புறம் உள்ள அந்த ஆங்கிலேயர்களின் ஆயுத கிணங்கிற்கு சென்றால் என்ன? அப்படி சென்றால்தான் என் உடம்பில் எரிந்து கொண்டிருக்கும் தீஜ்வாலையானது ஆங்கிலேயர்களின் ஒட்டுமொத்த ஆயுத கிடங்கையும் வெடித்து சிதறடிக்கும். இனி ஒரு கணப்பொழுதும் தாமதிக்க கூடாது. என் தாய் மண்ணிற்காக என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். ஆங்கிலேயரின் ஆயுதக்கிடங்கை முற்றிலும் அழித்த முதல் தற்கொலை போராளி குயிலி. வேலு நாச்சியாரின் தாக்குதலில் நிலைகுலைந்து விடுகிறது ஆங்கிலேய படை. பின் திப்பு சுல்தான் உதவியுடன் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்து பாஞ்சோரை சுற்றி வளைத்தல். இதற்குத்தானே நான் இவ்வளவு காலம் காத்திருந்தேன். இப்போது புரிகிறதா உயிரின் பயம்? பயமா? என்னையா? என்னை பிடித்து விட்டதால் வெற்றி பெற்று விட்டதாக நினைக்கிறாயா? என் பின்னால் பெரும் படையே நிற்கிறது. திரும்பி பார், உன் பின்னால் உன் நிழல் கூட இல்லை. என்னை கேலி செய்கிறாயா? இதற்கெல்லாம் காரணம் அந்த குயிலிதான். அவள் மட்டும் இல்லை என்றால் எங்களது ஆயுத கிடங்கை அழித்திருக்க முடியாது. நீயும் உன் கணவன் சென்ற இடத்திற்கே சென்றிருப்பாய். ஒரு குயிலிக்கே இப்படி என்றால் எங்களிடம் 1000 குயிலிகள் உள்ளன. அரசியாரே, இவனிடம் என்ன பேச்சு? இவனை வெட்டி கூறு போடுங்கள். வேண்டாம் ஏக் பாஞ்சோல், இப்பொழுது கூட உன் குடலை உருவி நான் எனக்கு மாலையாக அணிந்து மகிழலாம். அப்படி நான் செய்தால் கணவனை கொன்றதால் பழி தீர்த்தாள் என்று எதிர்காலம் என்னை பேசும். எனக்கு தேசமும் தேச மக்களும் தான் முக்கியம். சீ, பிழைத்து போ. தாய்மண்ணை மீட்டெடுத்த வேல்நாச்சியார் வாழ்க வாழ்க. தாய்மண்ணை மீட்டெடுத்த வேல்நாச்சியார் வாழ்க வாழ்க. தாய் நன்றி. நன்றி.
தாய் மண்ணை மீட்டெடுத்த வேலுநாச்சியார் தனது வீரத்தாலும் விவேகத்தாலும் மதி யுக்தியாலும் மனித நேயத்தாலும் நாட்டு மக்கள் உள்ளத்தில் நீங்கா இடம்பெற்று நம் மண்ணின் பெருமையை எடுத்துரைத்து அருமையாக நடித்து காண்பித்த மாணவ செல்வங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.